என்னடா நடக்குதுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி சவுதி அரேபியா இப்போ புதிதாக ஏமன் மீது அட்டாக் நடத்தியிருக்காங்க. சம்பந்தமே இல்லாமல் எதற்காக அங்கே போய் கை வச்சிருக்காங்க? அதுவும் 1000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதிகளோடு சவுதி அரேபியாவுக்கு எதுக்கு திடுதுப்புன்னு சண்டை வருமா இல்லையா கொஸ்டின்? அதற்கான ஆன்சரை தான் பார்க்க போகிறோம். ஹிமார்ஸ் அப்படிங்கிற அந்த ஏவுதளத்தை உடைத்திருக்கக்கூடிய ஈரான் இது எங்கே இருக்குது? என்ன மாதிரியான ஆயுதத்தெல்லாம் பயன்படுத்தி ஈரான் வந்து அட்டாக் நடத்தியிருக்காங்க? அதுவும் ஈரான் அந்த மிசைலில் எழுதியிருக்கக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல, அது அமெரிக்காவை உண்மையிலேயே கதிகலங்க வச்சிருக்கக்கூடிய வார்த்தை தான். டீட்டெயில்டாக உள்ளுக்குள்ளே பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். கல்லூரியில் விஸ்கா மற்றும் ஜேர்னலிசம் படித்த அல்லது படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 3 மாதம் இலவச பயிற்சி வகுப்பு, இன்டர்ன்ஷிப்புக்கான சர்டிபிகேட்டும் வழங்கப்படும். நல்ல திறமையை வெளிப்படுத்தும் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்கப்படும். நியூஸ் ரீடிங் முதல் சப் எடிட்டர் வரை அனைத்தும் கற்க நல்லதொரு வாய்ப்பு. கல்லூரி வாசலை கடந்து வாருங்கள் மாணவர்களே. இது பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதிகள் மேல சவுதி அரேபியாவுக்கு அப்படி என்ன காண்டுன்னு தெரியல. திருதுப்புன்னு ஒரு பெரிய வார் மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஏர்போர்ட் ஒன்று இருக்குது. அந்த ஏர்போர்ட்டினுடைய பேர் தான் வந்து சனா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஏமனில் இருக்கக்கூடிய ஒரே ஏர்போர்ட்டு அது ஒன்று தான். அப்படிப்பட்ட இடத்துல அட்டாக் நடத்தியிருக்காங்க. ஏமனுடைய நிலப்பரப்பை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தம் 3 ஆட்சியாளர்கள் அங்கே இருக்காங்க. ஒன்று கவர்மெண்டோட அப்ரூவலோட நடக்கக்கூடியது, இன்னொன்று ஏடன் துறைமுகத்தை தாண்டி இருக்கக்கூடிய பகுதிகள், செங்கடலுடைய ஏரியாக்களை ஆட்சி பண்ணக்கூடிய ஹவுதிகள். சரியா? இப்போது இந்த ஹவுதி படைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் ஆகாது. அதுதான் இங்கே பிரச்சனை. மற்றபடி ஏமன் அரசோடு சவுதி அரேபியா நல்ல டைப்பில் இருக்காங்க. இதுதான் இங்கே பியூட்டிஃபுல்லான மெசேஜ். இப்போ தான் தடவை சவுதி அரேபியாவுக்கும் ஏமனுக்கும் இடையில் வார் ஸ்டார்ட் ஆக போகுதா அப்படின்னு கேட்டால் 2014-15 தொடக்க காலகட்டத்திலேயே அவங்களுக்கு இடையில வந்து ஒரு பெரிய புகைச்சல் இருந்தது. அது போராக மாறியது. சில நாட்கள் போரும் நடந்தது. சவுதி அரேபியாவிலையும் ஏமன்லையும் சில சிக்கலான விஷயங்கள் காரணமாக உள்நாட்டு போர் ஏமன்ல நடந்துச்சு. அதற்கு பிறகு அது பிராந்திய போராக மாறுச்சு. கிட்டத்தட்ட ஹவுதியினுடைய கிளர்ச்சியாளர்கள்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் ஹவுதிகளை நம்ம பழங்குடியினர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி தான் அழைப்போம். அப்படிப்பட்ட பழங்குடியினருடைய தலைநகர் வந்து ஷனா. ரைட்டா? அதை கைப்பற்றினதற்கு பிறகு 2015ஆம் ஆண்டில் சவுதி அரேபியா தலையிட்டு ஏமன்லருடைய ஐநாவுக்கான அங்கீகாரம் இருக்குல்ல, அதையே ரத்து பண்ண வைக்கக்கூடிய அளவுக்கு சவுதி அரேபியா ஐக்கிய நாடுகள் சபையில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக மாறினாங்க. அப்போது ஏமனுக்கு எதிராளிகள் யாருன்னு கேட்டால் இங்கே சவுதி அரேபியாங்கிறது கடந்த கால வரலாறுகளை புரட்டி பார்க்கும்போது நம்மளால் உணர முடியும். பட் இப்போது வைக்கக்கூடாத இடத்துல கை வச்சுட்டாங்க சவுதி அரேபியா. பதிலுக்கு அன்சருல்லா குரூப் ஹவுதியினுடைய செய்தி தொடர்பாளர்கள் ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. இது அப்பட்டமான ஆக்கிரமிப்பு செயலாக நாங்கள் நினைக்கிறோம். சவுதி வந்து எதிரியாக மாறிட்டாங்க. தொடர்ச்சியாக வான்வழி தாக்குதல் மூலம் எங்களுடைய ஏர்போர்ட்டை உடைச்சிருக்காங்க. இது பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளுக்கு அவங்க தான் சொந்தக்காரங்க. இந்த ஆக்கிரமிப்பு நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான் சவுதி அரேபியா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆக்ஷனில் சவுதி அரேபியாவுக்கு எதிராக ஏமன் அரசோ இல்லை ஏமனில் இருக்கக்கூடிய ஹவுதி படைகளாகிய நாங்களோ நிச்சயமாக சவுதி அரேபியாவுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுப்போம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காங்க. பிரச்சனை இங்கே எங்கே இருக்குது அப்படின்னா, ஈரானுக்கு ஆதரவாக ஹவுதிகள் இருக்காங்க. ஈரானால இல்லை ஹவுதிகள்னால இந்த 2 நாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள்னால யாருக்கு பஞ்சாயத்து அப்படின்னா சவுதி அரேபியாவுக்கு பிரச்சனை மாறிடும். எப்படி? பணப்புழக்கம் அப்படிங்கிறதும் சரி, வர்த்தகம் அப்படிங்கிறதும் சரி, சவுதி அரேபியாவுக்கு இந்த வார்னால பெரிய அடி. 2வது UAE இருக்குல்ல, அதை நோக்கி அமெரிக்காவினுடைய வால் ஸ்ட்ரீட் உள்ளிட்ட அந்த முக்கியமான கம்பெனிஸ் எல்லாமே நகல்றாங்க. ப்ளூம்பர்க்கினுடைய அடிக்க இதை சுட்டி காட்டுது. எப்படி தெரியுமா? UAE தான் இந்த வர்த்தக முக்கியமான தொழிலதிபர்கள் எல்லாமே UAE நோக்கி போறாங்க. சவுதி அரேபியா அவங்களுடைய அந்த வங்கி கணக்குல இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய பணப்புழக்கம் இருக்குல்ல, அது எல்லாமே பற்றாக்குறையா இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை இந்த அமெரிக்க தொழிலதிபர்கள் முன்வைக்கிறாங்க. அப்போ சவுதி அரேபியா அமெரிக்காவோடு கொண்டிருக்கக்கூடிய நெருக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கிக்குது. இதனால அவங்களுக்கான ட்ரேடிங் உள்ளிட்ட விஷயங்கள், எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வேலைகள், இது எல்லாமே பெண்டிங்காக இருக்கு. அப்போ ட்ரம்ப்பை பகச்சிக்கிட்டு வாழ முடியாது. அப்போ என்ன பண்ண முடியும்? ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஹவுதி படைகளை அசைச்சு பார்க்க ட்ரை பண்றாங்க சவுதி அரேபியா. இப்போ புரியுதா என்ன ப்ராப்ளம்னு? பிரச்சனை இங்க UAE பெரியாளா சவுதி அரேபியா பெரியாளா அப்படிங்கிறது இல்லை. பிரச்சனை இங்க ஈரான் பெரியாளா அமெரிக்கா பெரிய
பெரிய அப்படிங்கிறது தான். இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில நடக்கக்கூடிய வாரில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக சவுதி அரேபியாவை தூண்டி விட்டுருக்காங்கிறத நீங்க புரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் எளிமையாக முதலீட்டாளர்களுக்கான வாய்ப்பை யுஏஇனுடைய தலைவர் அமைச்சு கொடுக்கிறார். அப்படி ஒரு செல்வாக்கான ஒரு விஷயத்தை சவுதி அரேபியா செய்ய தவறிடுச்சுங்கிறது தான் பிரச்சனை. இப்போ மெக்கா மெதினா மாதிரியான நகரங்கள் அங்கே இருக்கிறதுனால அதிகமான அளவில் டூரிஸ்ட் வராங்க. அதை வச்சு சவுதி அரேபியா கல்லா கட்டுச்சு. இப்போ அதுக்கும் செக் வைக்க துணிஞ்சிருக்காங்க அமெரிக்கா. அது என்னங்கிறத அடுத்த வீடியோல நான் சொல்றேன். ஈரானுடைய பந்தர் அப்பாஸ், அதுக்கு பிறகு கெஷம் அப்படிங்கிற தீவு பகுதியில் பயங்கரமான வெடிச்சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல். குறிப்பா கத்தார், குவைத் உள்ளிட்ட இடங்கள்ல எல்லாம் முன்னாடிலாம் சைரன் சவுண்டாவது வரும். இப்போ சைரன் சவுண்டு வர்றது இல்லையா. அதே நேரத்தில் சவுண்ட் இருக்குல்ல, வெடிச்சத்தம் கேட்கும்ல, அந்த சவுண்டு மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கான். இது ரிலேட்டடா அங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் நமக்கு தகவல்களை பரிமாறுறாங்க. முக்கியமான யூஎஸ் பேஸ் மீல தான் ஈரான் அட்டாக் நடத்துறாங்க. ஆனா அதன் மூலியமா பாதிக்கப்படுறது பொதுமக்களும் தான். ஒரு இந்தியர் கூட இறந்து போயிருக்கார் மிடில் ஈஸ்ட்ல. சோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருந்தது அப்படின்னா வர்த்தகமும் சரி, வணிகமும் சரி, எல்லாமே கெட்டு போயிடும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பங்குச்சந்தை கூட டோட்டலா டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சோ ட்ரம்ப் இந்த இடத்துல ஒரு கண்டிப்பாக அவருடைய ஸ்பீச்சோ இல்ல ட்ரூத் சோஷியல் பக்கத்துல ஒரு பாசிட்டிவான இன்ஃபர்மேஷனோ அவர் பதிவிட்டா மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் பங்குச்சந்தை இந்த வாரம் டெவலப் ஆகும். இல்லாட்டி டோட்டல் டவுன் தான். எரியிற கொள்ளியில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி இப்போ ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்கா அடிக்கக்கூடிய அடிக்கு திருப்பி பதிலடி கொடுக்குறாங்க. அதுவும் தன்னுடைய மிசைலில் அவங்க ஒரு வார்த்தை ஒன்று எழுதியிருக்காங்க. அதாவது கேம் ஓவர் யூஎஸ்ஏ அப்படிங்கிற வார்த்தையை எழுதி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏவுறாங்க. அப்படி ஒரு காட்சியும் நம்ம கையில் சிக்கியிருக்கு. அந்த காட்சியை பாருங்கள். இந்த பாருங்க, கேம் ஓவர் யூஎஸ்ஏ அப்படிங்கிற வார்த்தையை வச்சு ஒரு மிசைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை வந்து ஏவுறாங்க. சத்தம் காதை கிளிக்குதா? குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய ஹிமார்ஸ் அப்படிங்கிற ஏவுகணை தளம் மீது ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதலில் அந்த ஹிமார்ஸ் ஏவுதளம் முழுவதுமே சேதமாயிருக்கு. இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக ஈரானுடைய மிக முக்கியமான ஏர்போர்ட்டை காலி பண்ணியிருக்காங்க அமெரிக்கா. அது மட்டும் இல்லை, ஈரானில் இருக்கக்கூடிய மிலிட்ரி சைட் இருக்குல்ல, அதையும் அட்டாக் பண்ணி அழிச்சிட்டாங்க. ஐஆர்ஜிசி குவைத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் இந்த ஹிமார்ஸ் ஏவுகணை தளத்தை அழிச்சிருச்சு அப்படிங்கிற செய்தி குவைத் முழுவதும் பயங்கர செய்தியாக போகுது. குவைத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே பயங்கர அச்சத்தில் தான் இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, யூஎஸ் பேஸ் மீது விழக்கூடிய அட்டாக் நம்ம மேலே விழுந்துருமோங்கிற பயம் அவங்களுக்கு இருக்குமா இருக்காதா? யூகே அரசாங்கம் புதிதாக ஒரு பிரதமர் தொழிலாளர் கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் வரை ஸ்டாம்பர் தான் பிரதமர். இப்போ யூகே கவர்மெண்ட் ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லியிருக்காங்க. ஈரானுடைய ஐஆர்ஜிசி அமைப்பு இருக்காங்கல்ல, அவங்கள டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்திருக்காங்க யூகே. எனக்கு என்னமோ இந்த வார்த்தைகள் வெறுமன புத்தக வடிவில் இருக்க போகிறது இல்லை. அடுத்ததாக அமெரிக்கா தீவிரமாக ஈரான் மீது போர் தொடுத்துச்சு அப்படின்னா இவங்க வச்சிருக்கக்கூடிய இந்த புக்லெட் அடிப்படையில் ஒரு டெரரிஸ்டுக்கு எதிராக தான் நாங்கள் போர் தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி யூகே ஒரு ஸ்டாண்ட் எடுக்கவும் வாய்ப்பு இருக்குது. அப்போது நேட்டோவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடுகளில் யூகே ஒன்று. இவங்க கிட்டையும் ஏகப்பட்ட ஆயுதங்கள் இருக்குது. அப்போது இவங்க களத்தில் குதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில மார்ச் மாதம் முழுவதும் நடந்த போரில் இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணல. பட் இந்த முறை யூகே பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத இது தெளிவாக நமக்கு செய்தி சொல்லுது. உங்கள் கூட 14 அம்ச திட்டம் போட்டோம், 60 நாள் போர் நிறுத்தம்னு சொன்னீங்க, அதை நீ மீறக்கூடிய வகையில் தான் உங்களுடைய செயல்பாடு இருக்குது அப்படின்னு ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அமெரிக்காவுக்கு இப்போ செய்தி அனுப்பிச்சிருக்காரு. தொடர்ச்சியாக 14 அம்ச திட்டம் அப்படிங்கிறது முழுமையாக முறிந்து விட்டதாக இப்போ ஈரான் சைடில் இருந்து அப்டேட் கிடைச்சிருக்கு. புரியுதா என்ன நடக்குதுன்னு? ஈரான் தான் அமெரிக்காவோட பிரச்சனையில் இருக்கு. ஈராக் அப்படிங்கிற நாடு யாருக்கு சாதகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு? இந்த கேள்வி நமக்குள்ள இருக்கும்ல. ஸோ பாக்தாத் என்ன முடிவு எடுக்க போறாங்க? ஈராக்கினுடைய பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் வாஷிங்டனுக்கு நாளைக்கு பயணம் போறார். ரைட்டா? அதாவது சரியாக அவர் மண்டே கிளம்புறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. டியூஸ்டே அன்னைக்கு வந்து நிச்சயமாக ஒரு பெரிய மீட்டிங் ட்ரம்ப் அவர்களோடு நடத்தப்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆயில் அண்ட் கேஸ் ரிலேட்டடான டீல் வந்து அந்த இடத்துல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை உருவாக்கியிருக்கு. எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. பார்ப்போம், நிச்சயமாக ஈராக்கோடு ஒரு பெரிய டைஅப் வந்து அமெரிக்கா ஏற்படுத்துவாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது. அமெரிக்கா கூப்பிடாம ஈராக்கினுடைய பிரைம் மினிஸ்டர் போக வாய்ப்பு இல்லை. ஈரானுக்கு சம்பட்டி அடி அடிக்கக்கூடிய வகையில் ஈராக் காய் நகர்த்தலை செய்ய போகுதா? இந்த கொஸ்டினாக இருக்குது. அதற்கான பதில் டியூஸ்டே கிடைக்கும். ஒரு புறம் மிடில் ஈஸ்டில் இப்படி இருக்க, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறதும் ரொம்ப தீவிரமாக தான் இருக்குது. அதில் ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க,
Zeran 4 Seeker அப்படிங்கிற அந்த ட்ரோனை பயன்படுத்தியிருக்காங்க. சரி, பயன்படுத்திட்டோம், அதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால், அது ஏஐனுடைய உதவியோட, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய உதவியோட இலக்கை அடையாளம் காணக்கூடிய அமைப்புகளை கொண்டிருப்பதாக சொல்லப்படுது. அப்போ துல்லியமாக ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு, அட்டாக் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வகையில் இந்த ஜோர்னோமோர்க்ஸ் அப்படிங்கிற துறைமுகத்தில் இருக்கக்கூடிய பல கப்பல்கள் மீது, உக்ரைனிய கப்பல்கள் மீது ரஷ்யா அட்டாக் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற முக்கியமான தகவலோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். கல்லூரியில் விஸ்கா மற்றும் ஜேர்னலிசம் படித்த அல்லது படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு 3 மாதம் இலவச பயிற்சி வகுப்பு, இன்டர்ன்ஷிப்புக்கான சர்டிபிகேட்டும் வழங்கப்படும். நல்ல திறமையை வெளிப்படுத்தும் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்கப்படும். நியூஸ் ரீடிங் முதல் சப் எடிட்டர் வரை அனைத்தும் கற்க நல்லதொரு வாய்ப்பு. கல்லூரி வாசலை கடந்து வாருங்கள் மாணவர்களே. இது பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.